ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனோட பர்த்டே. ஆமாங்க, ஜூன் 3 விஷாந்தோட பர்த்டே. மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ 2வது கோயிலுக்கு போகும்போது அந்த ஸ்பாட்டில் வந்து நிறைய புறாலாம் இருந்தது. அது என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். அந்த கோயில்லையே அவனுக்கு பிடிச்ச ஸ்பாட் இதுதான். ரொம்ப நேரம் அவன் அங்கே இருந்தான். இதுதான் வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தார். பயங்கரமான ஒரு சந்தோஷமான டேவாக இருந்தது இது என் பையனுக்கு. மற்ற பர்த்டே விட இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா அப்படின்னா. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கீப்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னால். அதே மாதிரி அவனுக்கு நிறைய கிஃப்ட்டுமே வந்திருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸு, வயசு வித்தியாசம் இல்லாத சின்ன பசங்களில் பெரிய பசங்க முதல் கொண்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க மாமா பார்த்திங்கன்னா டேபிள் அப்புறம் சைக்கிள்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவனுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அந்த நாள் ஃபுல்லாக அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், அம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. எப்பயுமே அந்தளவுக்கு அவன் எக்ஸ்போஸ் ஆனதில்லை. பட் இந்த பர்த்டேக்கு அவன் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனான். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். அதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது போக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பேட்டு, பாலு அந்த மாதிரி நிறைய அவனுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்லாம் நிறைய வந்தது. அது எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணான். குழந்தைங்கன்ற ஒரு இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. பட் இப்போது உள்ள ஜென்ரேஷனில் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தியேட்டருக்கு போயிருந்தோம். கருடன் படமுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அங்கே போனதும் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எப்பயும் போல் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ கருடன் மூவி நிஜமாகவே நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என் பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னு அவனுக்கு தான் பிடிக்குமோ பிடிக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அவனுமே ரொம்ப பிடிச்சிருந்தான். பட் அந்த வாலுத்தனமும் சேட்டையும் கூடவே பண்ணிக்கிட்டே இருந்தார். ஃபைனலி படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க மாமா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு. அதை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தான். ஸோ பர்த்டேக்கு விஷாந்த் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அவனை ப்ளஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். பை பை, தேங்க்யூ.